கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். ரெட்டியப்பட்டியில் இருந்த ஒரு வழக்கு பதிவு ராஜசேகரன் அப்படின்றவர் வந்து நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக நம்மகிட்ட அள்ளிக்கிட்டே இருந்தார். ஏன்னா இதில் வந்து அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. இவரால் வந்து ஒரு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் வந்து அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயோ எஸ்பி ஆஃபீஸ்லையோ கம்ப்ளைண்ட் கொடுத்து அவருக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காத காரணத்தினால நம்ம நிறைய அட்வொகேட்டுகளையும் போய் அணுகியிருக்காரு. அவங்க யாரும் வந்து பெரிய ஆளுங்க, அரசியல் தலைவர் உள்ளவங்க அப்படின்றதுனால அவங்க யாரும் முன்னெடுத்து இந்த வழக்கை நடத்துறதுக்கு வராதனால கடைசியாக வந்து இவர் எங்கள் அலுவலகத்தை வந்து அணுகி வந்தார். இங்கே நாங்கள் வந்து பெரிய அலுவலகம் ஜோபு லா அசோசியேட் அப்படின்னா அருப்புக்கோட்டையில் வந்து தெரியாதவங்க இருக்க முடியாது. இப்போ அவர் கவர்மெண்ட் அட்வொகேட்டு. அவருக்கு கீழே வந்து நாங்கள் ஒரு 10 ஜூனியர்ஸ் இருக்கோம். அதில் வந்து நான் வந்து 2வது ஆளாக இருக்கேன். என்னையை வந்து அணுகி இவர் வந்து ராஜசேகரன் வந்து கேட்குறாரு, நீங்கள் அது பண்ண முடியுமா அப்படின்னு. யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்றதுனால நான் வந்து என்ன செய்கிறேன்னா, அவர்கிட்ட வந்து எந்த ஒரு செலவு தொகையுமே வாங்காமல் நீதிமன்ற கட்டணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு இந்த வழக்கை வந்து ஒரு 11 பேர் மேலே வந்து நாங்கள் போட்டு வந்து ஒரு 2 ஹியரிங் போயிருக்கு. இன்றைக்கி வந்து ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க. 11 பேரை மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இவருக்கு மட்டும் ஒரு 7.5 லட்சம். அது போக இவர் கூட பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து ஒரு 10 கோடிக்கு மேலே அவங்க வந்து நிதி நிறுவனம் சனா நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டியப்பட்டியில் நடத்திட்டு வந்து இப்போ மோசடி பண்ணியிருக்காங்க சொல்லி இன்றைக்கி வழக்கு பதிவு பண்ண சொல்லி காவல்துறைக்கு வந்து நம்ம அருப்புக்கோட்டை குற்றவியல் நீதித்துறை நடுவர் அவர்கள் வந்து உத்தரவு போட்டிருக்காரு. இந்த உத்தரவை வந்து எந்த அளவுக்கு வந்து அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலையம் வந்து ரெட்டியப்பட்டி காவல் நிலையத்தில் வந்து எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல. இந்த நீதிமன்ற உத்தரவை உண்மையிலேயே மதித்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பாதிக்கப்பட்ட இந்த ராஜசேகரனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். அது தவிர்த்து வந்து அரசியல் தலையீடுகள் இருந்தால் இவருக்கு முடிவு கிடைக்கிறது கஷ்டம். இவர் இதோட நிப்பாட்டலை. இதுக்கப்புறம் இது தொய்வு போகாமல் அப்பீல் போடுறதுக்கும் ரெடியாக இருக்கார். ஏன்னா பாதிக்கப்பட்டது வந்து இவரை மாதிரியே வந்து 10.5 கோடிக்கு மேலே சனா நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரெட்டியப்பட்டியில் திமுக கட்சிக்காரங்க வந்து நிறையா வந்து பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க. அதில் வந்து அவங்க 6 கல்லுமடத்தை சேர்ந்த வந்து ஒரு தனியார் நிதி நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு எதிர்மனைக்காரர்கள் இந்த 11 பேரில் ஒருத்தவராக இருக்கார். அந்த 11 பேர்களை வந்து சுட்டி காட்டுறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். ஏன்னா வழக்கறிஞர்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. அதையும் தவிர்த்து பாதிக்கப்பட்டவங்களுக்காண்டி நாங்கள் வந்து இந்த வழக்கை எடுத்திருக்கோம். இதோட ரிசல்ட்டை வந்து ரெட்டியப்பட்டி ஆய்வாளர் தான் சொல்லணும், காவல் நிலைய ஆய்வாளர் தான் சொல்லணும். முடிவு என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் பேர்? அதே மாதிரி வந்து என்னோடய பேர் வந்து கருப்புசாமி, அருப்புக்கோட்டையில் இருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த வழக்குக்காண்டி வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பும் வந்து தேவைப்படும். ஏன்னா வழக்கறிஞர்கள் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஓவரால் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வழக்கறிஞர்களை வந்து குறி வச்சு தாக்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்காம தான் இந்த வழக்கை பண்ணியிருக்கோம். இதில் வந்து மனுதாரருக்கும் பாதுகாப்பு வேணும், வழக்கறிஞரான எங்களுக்கும் வந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நாங்கள் வந்து பத்திரிகையாளர் மூலமாக சமூகத்தையும் கேட்டுக்கிறோம்.